வணக்கம் நேர்களே, சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வேதவள்ளி ஜெகதீஷன். அடுத்த 2 நாட்களில், அதாவது வரும் திங்கட்கிழமை, இந்து மத நம்பிக்கையின்படி அட்சய திருதியை கொண்டாடப்பட உள்ளது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கூட இந்த பெயர் அத்தனை பரிச்சயமானது என சொல்வதற்கில்லை. ஆனால் இன்று சாமானியரில் இந்த தினத்தை பற்றி அறியாதவர்களை காண்பதரிது. தங்களது வியாபார நலன்களுக்காக மக்களிடையே ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்து அதை காசாக்கி கொண்டிருக்கிறார்கள். நகை வணிகர்கள் என்பது பலரது வாதம். இன்றைய நமது நிகழ்ச்சி அட்சய திருதியை ஒட்டி அதிகரித்திருக்கும் தங்கம் மற்றும் வெள்ளி வணிகத்தின் பல்வேறு முகங்கள் பற்றி மட்டுமின்றி, சாமானிய சிறு முதலீட்டாளர்கள் இதனை எப்படி அணுகுவது பலன் தரும் என்பது குறித்த தகவல்களையும் உங்கள் முன் வைக்க இருக்கிறது. வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அட்சய திருதியை இந்து மத நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மட்டுமல்ல, ஜைன மதத்தினராலும் ஒரு புனித நாளாக கருதப்படுகிறது. இன்று தமிழகத்தில் உள்ள சாமானியர்களை பரவலாக ஈர்த்துவிட்ட அட்சய திருதியை ஜைனர்கள் அதிகம் வாழும் ராஜஸ்தான், குஜராத் போன்ற மற்ற சில மாநிலங்களிலும் தனது இருப்பை வலுவாக பதிவு செய்து வருகிறது. இந்த நாளின் முக்கியத்துவம் குறித்து இந்து மத நம்பிக்கை உள்ளவர்கள் பலவிதமாக சொல்கிறார்கள். அக்ஷய திருதியை நாளில்தான் மகாவிஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமர் பிறந்ததாக நம்புபவர்கள் உண்டு. மறுபுறம் முழு முதல் கடவுள் என வழிபடப்படும் விநாயகர் வியாச முனிவருடன் சேர்ந்து மகாபாரத கதையை எழுதத் தொடங்கிய நாள்தான் இந்த அட்சய திருதியை நாள் என்கிறார்கள் பலர். இது தவிர சொத்துக்களுக்கு அதிபதி என்றும் தேவலோகத்தில் கடன் கொடுக்கும் தொழில் செய்பவருமான குபேரன் பெருஞ்செல்வத்தை பெற வேண்டி கடுந்தவ வழிபாட்டில் ஈடுபட்டு சிவன் மற்றும் லட்சுமியின் அருளால் என்றும் குறையாத செல்வம் பெற வரம் பெற்ற நாள்தான் இந்த அட்சய திருதியை என்ற நம்பிக்கையும் உள்ளது. அதேபோல சிவபெருமானின் தலையில் குடியிருந்த கங்கை நதியாக வடிவம் பெற்று பூமியை தொட்ட நாள் அட்சய திருதியை நாளாக சிலரால் கருதப்படுகிறது. வேறு சிலரோ இன்னொரு கதை சொல்கிறார்கள். கிருஷ்ணரின் நெருங்கிய பால்ய நண்பரான குசேலர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அவரை காண விரும்பி உதவி கேட்டு வந்தபோது கையில் அவல் பொரியுடன் வந்து சந்தித்த நாளே அட்சய திருதியை என்கிறது கிருஷ்ண புராணங்கள். மறுபுறம் ஜைனர்களை பொறுத்தவரை ஓராண்டுக்கும் மேல் உண்ணாவிரதம் மேற்கொண்ட ருஷபநாதர் அதை முடித்துக் கொள்ளும் விதமாக கரும்பு சாறை உட்கொண்ட நாளை புனித நாளாக கருதுகின்றனர். அந்த நாள்தான் அட்சய திருதியை என்பது அவர்களது நம்பிக்கை. ஆக வட இந்தியாவானாலும் தென்னிந்தியாவானாலும் மத நம்பிக்கையோடு தொடர்புள்ள நாளாக இருந்த இது இன்று நகை வணிகர்களின் வர்த்தக திருநாளாக மாறியிருக்கிறது என்றால் மறுப்பதற்கில்லை. இந்தியாவில் தங்க நகைக்கும் தங்க காசுகளாக சேமிக்கவும் உள்ள ஈர்ப்பை புரிந்து கொண்ட உலக தங்க கவுன்சில் தனது வீச்சை வலுவை அதிகரிக்க இந்திய நகை வணிகர்களுடன், குறிப்பாக சென்னையில் தொடங்கி வைத்த தீப்பொறிதான் இன்று காட்டு தீயாக பரவி தொடர்ந்து எரிகிறது என்கிறார்கள். இந்நிலையில் கடந்த 10 ஆண்டுகளில் அட்சய திருதியை நாளில் தங்கத்தின் விலை எப்படி இருந்தது என்ற தகவலை பார்க்கலாம். சாமானியர்கள் சற்று சிரமப்பட்டே தொட முடியும் என்ற உயரத்தை எட்டியிருக்கும் தங்கத்தின் விலையை 10 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த விலையோடு ஒப்பிட்டால் 3இல் 1 பங்குதான். ஆம், 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 2006ஆம் ஆண்டு அட்சய திருதை நாளில் வெறும் 897 ரூபாய்தான். இது அடுத்த ஆண்டில் இன்னும் குறைந்து 870 ரூபாய் என்ற அளவையும் தொட்டது. ஆனால் அப்பொழுது அமெரிக்காவில் ஏற்பட்ட நிதி சிக்கலால் பல வங்கிகள் திவால் என அதிர்ச்சி சம்பவங்கள் தொடர்ந்தன. இவையெல்லாம் சேர்ந்து கொண்டு நெருப்பு வைக்க தங்கத்தின் சர்வதேச சந்தை விலை தீபாவளி ராக்கெட் பட்டாசு போல சரசரவென உயர்ந்தது. 2008ஆம் ஆண்டு அட்சய திருதை நாளில் 1 கிராம் தங்கத்தின் விலை 1089 ரூபாய் என 4 இலக்க எண்ணை முதன்முறையாக தொட்டது. அடுத்த ஆண்டு 2009லேயே அது 1381 தொட 2010இல் 1696 ரூபாய் என தொடர் ஓட்டம்தான். 2011ஆம் ஆண்டு அட்சய திருதை நாளில் அது 2000 ரூபாய் என்ற அடுத்த முக்கிய எல்லையை தாண்டி முன்னேறி 2032 ரூபாய்க்கு கிடைத்தது. இந்த நிலையில் பாழ்பட்ட அமெரிக்க பொருளாதாரத்தை மீட்க அந்நாட்டு அரசு எடுத்த நடவடிக்கைகள், அது சர்வதேச செலாவணி சந்தையில் ஏற்படுத்திய பாதிப்புகள் என சேர்ந்து கொண்டு அடுத்த ஆண்டு அட்சய திருதை நாளில் ஆபரண தங்கம் 2717 ரூபாய் என்ற அளவுக்கு உயர்ந்தது.
எனினும் இடையில் உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பல்வேறு அதிர்வுகளுக்கும் ஈடுகொடுத்து ஊஞ்சலாட்டத்தில் இருந்த மஞ்சள் உலோகம் 2013ஆம் ஆண்டு 2543 என்ற அளவுக்கு இறங்கியது. ஆனால் இது தற்காலிகமானது என்பது போல அடுத்த ஆண்டே இது 2800 ரூபாய் என முன்னேற்றம் காட்டியது. அதன் பிறகு அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளின் நிதிக் கொள்கையில் எதிர்பார்க்கப்படும் மாற்றங்களை ஒட்டி மீண்டும் ஊஞ்சலாட்டத்திற்கு சென்ற தங்கத்தின் விலை கடந்த ஆண்டு அட்சய திருதை நாளில் 2537 ரூபாய் என சற்றே குறைந்தது. இந்த ஆண்டு அது 2800 ரூபாய்க்கு சற்று கூடுதலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மதம் சார்ந்த நம்பிக்கையினால் நகை வாங்குவது சாமானிய மக்களிடையே அதிகரித்திருந்தாலும் குடும்பத்தில் பெண் குழந்தை உள்ள பலர் எதிர்கால தேவைக்காக தங்கம் வாங்கி சேமிக்க அட்சய திருதியை நாளை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்வதும் நடக்கத்தான் செய்கிறது. இவர் சென்னையைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி. வசிக்கும் இடத்துக்கு அருகிலேயே பெண்களுக்கு பியூட்டி பார்லர் ஒன்றையும் நடத்தி வருகிறார். இவரது கணவர் சுயதொழிலில் ஈடுபட்டுள்ளார். இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள். தமிழ்ச்செல்விக்கு தற்போது அட்சய திருதியையும் ஒரு முக்கிய சுபதினம். அன்னைக்கு வெண்மையா இருக்க பொருள், மல்லிப்பூ, அப்புறம் வெள்ளி ஐட்டம், அரிசி, உப்பு, அந்த மாதிரி எல்லாம் வாங்கும் போது மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வராங்க. அதனால அன்னைக்கு எல்லா பொருளும் வாங்குறதா எல்லாரும் மக்கள் ஒரு நல்ல விஷயமா நினைக்கிறாங்க. அட்சய திருதி அன்னைக்கு வாங்கினா பொருள் செய்யறோம். தமிழ்ச்செல்வியின் 2 பெண்களில் மூத்தவள் தற்போது கல்லூரியில் சேர்ந்திருக்க, இளையவர் பள்ளியில் படிக்கிறார். அட்சய திருதை நாளன்று தவறாமல் தங்கம் வாங்குவோர் பட்டியலில் தமிழ்ச்செல்விக்கும் இடம் உண்டு. எங்கள் ஃபேமிலியிலே வாங்கிட்டு இருப்பாங்க. எங்கள் அம்மாவும் வாங்குவாங்க, அட்சய திருதினா நகை வாங்கணும் அந்த டைமில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க. ஃபேமஸ் ஆயிடுச்சு அட்சய திருதினா எல்லாரும் நகை வாங்கணும் அப்படின்னு ஒரு பரபரப்பாக வேறு ஆயிடுச்சு. ஸோ நம்மளும் வாங்குவோம் அப்படின்னு பசங்க இருக்காங்க. சேர்த்து வச்ச மாதிரியும் ஆச்சு, நகை வாங்கின மாதிரியும் ஆச்சு. விலை கம்மியாக இருந்ததுன்னா ஒரு பவுன் கூட வாங்குவோம், 2 பவுன் கூட வாங்குவோம். ஸோ விலை கூட இருக்கிற டைமில் சும்மா ஒரு 1/4 பவுன் 1 பவுன் ஏதோ வாங்கணும். அன்னைக்கு அட்சய திருதி அன்னைக்கு வாங்கினா நல்லது அப்படின்றதுனால கம்பல்சரி வாங்கணும் அப்படின்றதுனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமுக்கு எப்படி பட்ஜெட் இருக்கோ அதை பார்த்து வாங்கிடுவோம். தனது பெண் குழந்தைகளுக்காக சேமிப்பதாக சொன்னாலும் இவர் தங்கம் வெள்ளி வாங்குவது நகைகளாகத்தான் என்கிறார். காசு வடிவத்தில் இவரது ஈர்ப்பு இல்லை. அதான் நமக்கு போடுறதுக்கு ஆசையாக தான் நம்ம நகை வாங்குறோம். காயினா வாங்கி வைக்கிறத விட நகை வாங்கினா நம்ம போட்டுப்போம். 2வது வெள்ளியும் வாங்குவோம். வெள்ளி மெயினாக வாங்கணும், வெள்ளை ஐட்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால் வெள்ளியும் வாங்குவோம். வெள்ளி வாங்குவோம், கோல்டும் வாங்குவோம். ஆனால் போட்டுக்கிற மாதிரி நகையாக தான் வாங்குவோம் சார். மோதிரம், இந்த மாதிரி கம்பல், கொலுசு, அது வெள்ளிலேயே என்னென்ன கிடைக்குதோ அது லேட்டஸ்டாக இருக்கிறத வாங்குவோம் சார். அட்சய திருதியை நாளில் தவிர வாய்ப்புள்ள மற்ற நேரங்களிலும் தமது 2 பெண் குழந்தைகளுக்காக தமிழ்ச்செல்வி சேமிப்பது தங்கத்தில்தான். நம்ம இங்கே பக்கத்தில் இருக்கிற கடையில் மந்த்லி கட்டுவோம், சீட்டு மாதிரி ஒரு போடுவோம். அது யூஸ்வலாக காமனாக இருக்கும். மாதம் மாதம் நம்மளுக்கு தெரியாமல் சேர்த்துருவோம். அது வருஷத்துக்கு ஒரு முறை அதுவும் ஏதாவது ஒரு நகை வாங்குற மாதிரி வரும். மொத்தத்தில் தமிழகத்தின் ஏராளமான நடுத்தர வருவாய் குடும்பங்கள் எதிர்கொள்ளும் பல சவால்களை சந்திக்க வேண்டிய சூழலில் உள்ள தமிழ்ச்செல்வி தங்கத்தை சேமிக்க முதலீட்டு ஆலோசகர்கள் சொல்லும் பிற யோசனைகளை பரிசீலித்தால் செய்கூலி, சேதாரம் என பல இழப்புகளை தவிர்க்கலாம் என தோன்றுகிறது. புதிய தலைமுறைக்காக வேல்சங்கர் உதவியுடன் சந்திரன். இதுபோன்ற நடுத்தர வருவாய் பிரிவினர் மட்டுமின்றி உயர் வருவாய் பிரிவினரும் அட்சய திருதியை ஒட்டி தங்கத்தில் முதலீடு செய்கிறார்கள். அதோடு இது இந்திய நிகழ்வு மட்டுமல்ல, எல்லை தாண்டி அந்நிய மண்ணுக்கு சென்ற பலர் அங்கேயும் இதை தொடர்கிறார்கள் என்பதே நமக்கு கிடைத்த தகவல். தமிழகத்தைச் சேர்ந்த சித்ரா இப்போது வாழ்வது அமெரிக்காவில். அங்குள்ள வங்கி ஒன்றில் இவர் பணியாற்ற இவரது கணவர் ஸ்ரீதர் வாகன நிறுவனம் ஒன்றில் வேலை செய்கிறார். எதிர்கால சேமிப்பில் ஒன்றாக அக்ஷய திருதை நாளில் தங்கம் வாங்குவதை தவிர்ப்பதில்லை என்கிறார் சித்ரா. நான் இங்கிருந்து போய் 15 வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட எல்லா வருஷமும் நான் அட்சய திருதிக்கு நகை வாங்குறேன். பல மாநிலத்தை சேர்ந்த இந்தியர்களும் மற்ற பல நாட்டு மக்களும் சூழ அமெரிக்காவில் வசிக்கும் சித்ராவுக்கு சற்றும் எதிர்பாராத இன்ப அதிர்ச்சிகளும் ஏற்பட்டுள்ளன. தமிழ்நாடு மட்டும்தான் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்தேன். பட் அங்கே போன பிறகுதான் தெரிஞ்சது புக்கிங் அங்கேயும் ஒரு 10 days முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ட்ரெடிஷன்ஸ் லைக் எப்படி தீபாவளி, பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அட்சய திருதியையும் அங்கே ரொம்ப ஃபேமஸ். கால் வைக்க முடியாது கடையில், அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கும். கணவன், மனைவி என இருவரும் பணி செய்வதால் தங்கள் மகன் ஆதித்யா மற்றும் மகள் ஆர்த்திக்கு தேவையானவற்றை செய்து தர முடிகிறது என்கிறார் சித்ரா. இப்போ நம்மளால வாங்கக்கூடிய
கெப்பாசிட்டியும் இருக்கிறதுனால வந்துட்டு நாங்கள் எப்பயுமே வந்து அட்சய திருதியை நான் மிஸ் பண்ணுறதே கிடையாது. இதில் ஒரு 10 வருஷமாவது நான் இந்தியாவில் வந்து வாங்குறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நகையாகவும் எடுப்போம். மோஸ்ட்லி இந்தியாவிலேருந்து வாங்குறதா இருந்தால் நகையாக தான் வாங்குவோம். நாங்கள் காயின்ஸ் வாங்க மாட்டோம். பட் யூஎஸில் இருக்கும்போது எங்கள் காயினாக வாங்கி வச்சுப்போம். இப்போ நான் இருக்கிறது வந்து டிட்ராய்ட் மிஷிகனில் இருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு 2 கடை தான் இருக்கும். தட்ஸ் ஃபார் ஆல் ஓவர். லைக் நாங்கள் இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்கோம் இல்லையா. இந்தியன்ஸ்னு சொல்லும்போது நார்த் இந்தியா, சவுத் இந்தியா எல்லாமே கலந்து இருக்காங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டு நிறைய கடைகள் இருக்கு இல்லையா. ஸோ சாய்ஸ் ஜாஸ்தி. அக்ஷய திருதையின் போது தங்க நகை வாங்கும் மனப்போக்கில் சித்ராவின் அலுவலக சூழலும் இணக்கமானதுதான் என தெரிகிறது. ஆஃபீஸில் இருக்கும்போதே டிஸ்கஸ் பண்ணிப்போம், இந்த டேட்டில் அட்சய திருதியை வருது, என்ன வாங்க போகிறோம், எப்படி வாங்க போகிறோங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு 1 month முன்னாடியிலேருந்து இதுக்கு ஒரு பிளான் ஓடும். எல்லாருமே வந்து அதான் சொல்கிறேன், நார்த் இந்தியன் சவுத் இந்தியன்னு கிடையாது, எல்லாருமே வாங்குறதுக்கு ஒரு பிளானிங் வச்சுருப்போம் அந்த டைமில். அண்ட் அது ஒரு சேவிங்ஸாகவும் இருக்கிறதுனால இது ஒரு பெரிய விஷயமா இல்லை. இப்போ நாங்கள் யாராவது வரோம், இந்தியாவுக்கு வரோம் அப்படின்னு சொன்னோன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எங்களுக்குள்ள ஒரு பட்ஜெட் வச்சுருப்போம். இந்த ரேஞ்சில் இருக்கணும், இந்த மாதிரி ஜுவல்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிவிடுவோம் முன்னாடியே. அதுக்கேற்ற மாதிரி இந்தியா வரவங்க வந்து எல்லாருக்கும் வாங்கிட்டு அந்த டேட்டில் வந்து அவங்க என்ன சொன்னாங்களோ அது மாதிரி வாங்குவோம். நானும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இப்போ வாங்கிட்டு போவேன். தங்கத்தின் சர்வதேச சந்தை விலையில் ஏற்ற இறக்கத்தை ஏற்படுத்தும் அமெரிக்க டாலர்களில் சம்பாதிக்கும் சித்ரா அதை கொண்டு அங்கேயே தங்கம் வாங்காமல் இந்தியா வந்து நகைகளாகவே வாங்க நினைப்பதை நமது பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தின் மிச்ச சொச்சம் என்றே பார்க்க தோன்றுகிறது. புதிய தலைமுறைக்காக வேல்சங்கர் உதவியுடன் சந்திரன். அட்சய திருதியை அன்று தங்கம் வெள்ளி வாங்குவது மேலும் செல்வத்தை சேர்க்கும் என இந்தியாவில் மட்டுமின்றி அமெரிக்காவிலும் நம்புவது அர்த்தமற்றது மட்டுமல்ல, ஆதாரமற்றதும் கூட, அறிவியல் பூர்வமாக சாத்தியமற்றதும் கூட. அதோடு நகை வணிகர்களின் வியாபார யுக்திக்கு மத நம்பிக்கையை பயன்படுத்துகிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளாததால் இது தொடர்கிறது என வாதிடுபவர்களும் இருக்கிறார்கள். தனக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, இன்று அண்டை வீட்டாரை பார்த்து அட்சய திருதியை நாளன்று தானும் தங்கம் வாங்க வேண்டும் என்ற முடிவுக்கு வருபவர்கள் பலர். வசதி படைத்த ஒருவர் இப்படி ஒரு முடிவு எடுத்தால் பரவாயில்லை, எல்லாரையும் இது பாதிக்கிறது என்பதை பிரச்சனை என்கின்றனர் கருஞ்சட்டைக்காரர்கள். அந்த நாளில் வந்து ஒரு குண்டுமணியாவது வாங்கணும்னு வச்சிருக்கான். அதில் என்ன வெடிக்கணுங்கன்னா, அந்த குண்டுமணியாவது நகை வாங்குவதற்கு பணமே அவன்கிட்ட இருக்காது. அதுக்கு என்ன பண்ணுவான்னா, போய் வட்டி கடையில் போய் கடன் வாங்குவான், போய் அன்றைக்கி தங்கம் வாங்குவான். திருப்பி வட்டி கடையில் வாங்கின கடனை திருப்ப முடியாத நேரத்தில் இந்த அட்சய திருதிக்கு வாங்குற மாதிரி தங்க நகை அதை கொண்டு போய் அடகு வைப்பான். இதுதான் நாட்டில் நடந்துட்டு இருக்குது. கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து அதிகரித்து வரும் தங்க விற்பனை குறித்த புள்ளி விவரங்களை அள்ளி வைத்து வாதிடுகிறார்கள் பகுத்தறிவு சிந்தனையாளர்கள். அதில் பார்த்தீங்கன்னா 2011 700 கிலோ தங்கம் விற்றுருக்கு, 2012 720 கிலோ விற்றுருக்கு, 2013 1100 கிலோ விற்றுருக்கு, 2014 1500 கிலோ விற்றுருக்கு, 2015 2500 கிலோ விற்றுருக்கு. இப்போ இந்த ஆண்டு என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா 3000 கிலோ இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். மக்களுடைய அறியாமையை நம்பிக்கையை பயன்படுத்தி வியாபாரம் செய்கின்றவர்கள் சுரண்டுவதற்கான ஒரு ஏற்பாடு தான் இது நடக்குது தவிர உண்மையிலேயே இந்த அட்சய திருதிக்கும் வீட்டில் செல்வம் அளவிற்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை, அதற்கான நியாயமான காரணங்களும் இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. இந்தியாவில் தங்க உற்பத்தி இல்லை என்பதால் நாட்டின் தேவையை இறக்குமதி மூலமே ஈடு செய்து வருகிறோம். அதனால் நடப்பு கணக்கு பற்றாக்குறை அதிகரிப்பது மத்திய அரசுக்கு தலைவலி. அதற்கு தீர்வாக அரசு முன்வைத்துள்ள திட்டமான உள்நாட்டில் உறங்கும் தங்கத்தை மீட்டு சுழற்சிக்கு விடுவது வெற்றி பெற்றால் நல்லது. ஆனால் அப்போதும் பகுத்தறிவுவாதிகளின் எதிர்பார்ப்பு சாத்தியமாவது கேள்விக்குறியே. புதிய தலைமுறைக்காக வேல்சங்கர் உதவியுடன் சந்திரன். அட்சய திருதியை மீது நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, தங்கம் வாங்குவதன் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்பவர் தமிழகத்தில் குறைவே. மண்ணிலும் பொன்னிலும் போட்ட பணம் பாழாகாது என்று சொல்லி வளர்க்கப்பட்டவர்கள் இல்லையா? ஆனால் திருட்டு உள்ளிட்ட பல விஷயங்களிலிருந்து வாங்கிய தங்கத்தை இன்று பாதுகாப்பது சவாலாக மாறியிருக்கிறது. எனவே மாற்று வழியில் தங்கத்தை வாங்கி சேமிக்க முடியும் என்ற கருத்துக்கு வலு சேர்ந்து வருகிறது என்பதை மறுப்பதற்கில்லை. எதிர்கால தேவைக்கு தங்கம் வாங்கி சேமிக்க இன்று நகை காசு தவிர்த்த இன்னும் பல வாய்ப்புகள் உள்ளன. கோல்டு அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வந்துட்டு கோல்டு ETF அந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அட்சய திருதியில் வந்துட்டு
ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் இருக்குது. கோல்டு ETF வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு பேப்பர் கோல்டு அப்படிம்பாங்க. ஸோ பேப்பர் கோல்டுனா ஒன்றும் இல்லை, அதை ஃபிசிக்கல் கோல்டை வந்துட்டு டிமெட்டீரியல்ஸ் பண்ணி வாங்குறாங்க. சரிங்களா? ஸோ அதான் வந்துட்டு கோல்டு ETF. இது ஒரு புறம் இருக்க, விஷயம் தெரிந்தவரில் பெரும்பாலானோர் தங்கத்தை ஒரு முதலீடாக ஏற்பதில்லை என்றும் மிக குறைந்த சதவீத மக்களே தங்கத்தையும் ஒரு வகை முதலீடு என ஒப்புக்கொள்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. நம்ம நாட்டில் எவ்வளோ பேர் கோல்டில் முதலீடு பண்ணுறாங்களோ அதில் முதலீடாக பார்க்கக்கூடிய விழுக்காடு வந்து ரொம்ப குறைவு. அவங்க தான் வந்து இந்த எலக்ட்ரானிக் மோடில் வந்து முதலீடு செய்கிறாங்க. நார்மலாக பார்த்தோம் என்றால் ஜனங்க வந்து ஃபிசிக்கல் கோல்டு, அதாவது ஆபரணமாக தான் வாங்குறாங்க. ஸோ அந்த கேட்டகரி தான் அதிகமாக இருக்கிறது. பட் இப்போ வந்து கடந்த சில வருடங்களாக பார்த்தால் தேசிய பங்குச்சந்தையாகட்டும், மும்பை பங்குச்சந்தையாகட்டும், அக்ஷய திருதிய தினத்தன்று அந்த கோல்டு ETFலாம் வாங்க வேண்டும் என்பதற்காக அந்த ட்ரேடிங் ஹவர்ஸை வந்து ஈவினிங் ஒரு 5 மணி 5:30 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. பிரத்யேகமாக அதில் வந்து ட்ரேடிங் அலோவ் பண்ணுறாங்க. இதுபோன்ற கூடுதல் நேர சிறப்பு விற்பனை ஏற்பாட்டால் இன்று நாடு முழுவதும் இதன் வீச்சு அதிகரித்து விற்பனையும் கூடி உள்ளது என்கிறார்கள். இதோட டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா பிராணம், அதாவது அச்சய திருதி அன்னைக்கு மட்டும் 850 crores வந்துட்டு டேர்ன் ஓவர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கோல்டு ETFல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கிடைக்குது, வெல்த் டேக்ஸ் இல்லை, அதே மாதிரி வந்துட்டு STT சார்ஜஸ் வராது, ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு தெஃப்ட் எதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஸ்டோரேஜ் காஸ்ட் வராது. இது தவிர மற்ற எல்லா வகை தங்க முதலீடுகளின் சாதக அம்சங்களையும் கொண்டுள்ளதால் இன்று இது பரவலான வரவேற்பை பெற்று வருகிறது என்பதற்கு நிரூபணமே இந்திய பங்குச்சந்தை வட்டாரம் தரும் புள்ளி விவர தகவல். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் துணையோடு சந்திரன். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் அக்ஷய திருதியை அன்று எப்படி தங்கம் வாங்கலாம் என நிபுணர்கள் சொன்ன யோசனை உங்களுக்கு பலன் தரும் என நம்புகிறோம். இது தொடர்பாக உங்களுக்கு மேலும் சந்தேகம் இருந்தால் triplus@newgenmedia.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதலாம். இது தவிர நாளை ஞாயிறு அன்று சிறப்பு விவாதத்தில் இந்தியாவில் கருப்பு பணம் உருவாக காரணம் என்ன, பெருந்தொழிலதிபர்கள் முறையாக வரி செலுத்த முன்வராததுதான் பிரச்சனைகளுக்கு காரணமா என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம். காண தவறாதீர்கள். உடனடி செய்திகளுக்கு புதிய தலைமுறையோடு இணைந்திருங்கள்.